முதல்ல வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சுண்டைக்காய் வந்து உணவில் நிறைய சேர்த்துக்கணும். கத்திரி பிஞ்சு ரொம்ப முக்கியமானதுங்க. ஸோ சுண்டைக்காய் வந்து அவ்வளோ இதில் வந்து பால் சுண்டைக்காய்னு ஒரு வகை இருக்கும். அது கொஞ்சம் கசப்பாகவும் இருக்கும், குடல் பகுதிக்கும் அது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லலாம். ஸோ இந்த பால் சுண்டைக்காயை நம்ம தினந்தோறும் அடிக்கடி உணவில் சேர்த்துக்கோங்க அப்படின்னு கிடையாது. தினந்தோறும் தவறாமல் நம்ம காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டோடய சேர்த்து சாப்பிடணும். எத்தனைனா ஒரு 30 நாட்கள் தொடர்ந்து சாப்பிடுங்க. அப்போ தான் வயிறு முழுவதுமாக நமக்கு சுத்தமாக ஆரம்பிக்கும். ஸோ ஒரு கைப்பிடி அளவுக்கு இந்த சுண்டைக்காயை எடுத்துட்டு இதை நசுக்கிக்கோங்க. நசுக்கிட்டு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு இதை நல்லா நெய்யிலே வதக்கிட்டு கொஞ்சமாக பெப்பர், ஒரு 2 பிஞ்ச் சால்ட் சேர்த்து டெய்லி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டோடு இதை சாப்பிட்டுக்கிட்டே வரணுங்க. என்ன காரணம், என்ன உணவு நீங்கள் எடுத்தாலும் சரி, பிரேக்ஃபாஸ்ட்டோட காலையிலே இதை சாப்பிட்டுக்கிட்டே வந்துடுங்க. ரெகுலராக இதை சாப்பிடும்போது குடல் பகுதியில் இருக்கக்கூடிய கழிவு வெளியேறும்.